அல்லேலூயா! அப்படியே தலைகளை தாழ்த்தி ஒரு விச கூட தேவ சமூகத்துல கேட்போமா? ஏசப்பா நீங்க பேசுங்க எங்களோடு. இயேசு தெய்வமே நீங்க பேசுங்கப்பா. அப்பா நான் வெறுமையா வந்திருக்கேன் ராஜா. என் உள்ளத்துல வெறுமை காணப்படுதுப்பா. அப்பா நான் பிரச்சனை மத்தியில வந்திருக்கேன். வேதனை மத்தியில வந்திருக்கேன். கண்ணீரின் மத்தியில வந்திருக்கேன். கவலையின் மத்தியில வந்திருக்கப்பா. இன்னைக்கு இந்த இடத்த விட்டு நான் கடந்து போகும்போது கர்த்தாவே, விடுதலையோடு கடந்து போகணும்ப்பா. பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை எங்க மத்தியில இடைப்படணும் ராஜா. உங்க வல்லமல்ல கரம் கூட இருக்கணும் ராஜா. ஆவியானவரே நீங்க பொறுப்பெடுக்கணும் ராஜா. ஏசப்பா நீங்க பொறுப்பெடுக்கணும் தகப்பனே. உங்க வல்லமல்ல கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். ஏசப்பா நான் பேசுற வார்த்தையை நீங்க பொறுப்பெடுக்கணும், அங்கீகரிக்கணும், ஆசீர்வதிக்கணும் ராஜா. அது இந்த ஜனங்களுக்கு ஒரு பிரயோஜனம் உள்ள வார்த்தையா காணப்படணும் ராஜா. தேவ பிரசன்ஸ் எங்க மத்தியில இருக்கணும் ராஜா. அப்பா உங்க வல்லமை கடந்து போகணும்ப்பா. தடையெல்லாம் தகர்த்து போடுங்கப்பா. ஏசப்பா பிசாசானவன் யாருக்கும் தூக்கத்தை வர வைக்க கூடாது ராஜா. அவங்க காதுகளை திறந்துடலாம், அவங்க இருதயமாக பலகையை திறந்துடலாம் ராஜா. ஏசப்பா ஒரு விஷயம் நீங்க பேசணும், நான் கேட்கணும். ஏசப்பா நீ என் வாயில வல்லமுள்ள வார்த்தையை போடுங்க. அப்பா நீங்க சொன்னீங்க ராஜா, உன் வாயை விரிவா தர வல்லமுள்ள வார்த்தையை போடுவேன்னு சொன்னீங்களேப்பா. நான் ஒன்றுக்கும் உதவாதவளையா, நான் ஒரு குப்பை ஒரு தூசி தகப்பனே. உங்க சமூகத்துல என்னை தரை மட்டும் தாழ்த்துகிறேன், வெறுமையாக்கி அர்ப்பணிக்கிறப்பா. நீங்க பேசுங்க, நாங்க கேட்குறோம். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள் நல்ல பிதாவே, ஆமென். அப்படியே உட்காருவோம். இந்த வேலையில வாக்குத்தத்த வசனத்தை எடுத்து வாசிப்போமா? ஒரு விஷயம் கூட நம்ம சொல்ல போறோம் என்னன்னா, ஆலயத்துடைய மகிமை. நம்ம இன்னைக்கு பார்க்க போற காரியம் என்னன்னா, ஆலயத்துடைய மகிமை. ஆலயத்துல என்னென்னலாம் செய்தா மகிமை நமக்கு கடந்து வரும்னா, ஆலயம் முதலாவது, தேவனுடைய ஆலயம் யாரு? நீங்களும் நானும் தான் தேவனுடைய ஆலயம். அந்த ஆலயத்த நம்ம எப்படி வச்சுக்கணும்? பரிசுத்தமா வச்சுக்கணும். தேவனுக்கு உகந்ததா வச்சுக்கணும். தேவனுக்கு பிரியமானதா வச்சுக்கணும் அந்த ஆலயத்த. ஆலயம்னா ஒரு சர்ச்ச கட்டி அந்த சர்ச்சுக்குள்ள இருக்கிறது மாத்திரம் ஆலயம் இல்ல. நீங்கள் என் நீங்கள் என் ஆலயமா இருக்கிறீங்கன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அந்த ஆலயத்த நம்ம பரிசுத்தம் உள்ளதா காணப்படணும். அந்த ஆலயத்துல கரை திரையற்ற அற்றதா வச்சுக்கணும். அப்ப அப்படி வைக்கணும்னா என்ன செய்யணும் நம்ப? நம்மள நம்ம தயார்படுத்தி, நம்மள நம்ம ஆயத்தப்படுத்துறவர்களா காணப்படணும். அடுத்து பார்த்தா, தேவனுடைய ஆலயம் மகிமை, ஆலயத்துடைய மகிமை எதுனா, சங்கீதம் 104:3ல போடப்பட்டிருக்குது. கர்த்தருடைய மகிமை எப்படின்னு வாசிங்க. சங்கீதம் 104:3. ம். 3. கர்த்தருடைய மகிமைன்னு வருதா? ம். சங்கீதம் 104:3. கர்த்தருடைய மகிமை இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த மகிமையில நீங்களும் நானும் என்ன செய்யணும்? நிரம்பப்படணும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு என்ன வரும்? மகிமையா இருக்கும். நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும்னா, தேவன தேடுறவரா இருக்கணும். எப்படி தேடணும்? வீட்லயே உட்காந்து, நான் ஒரு ஜெபமும் பண்ண மாட்டேன். ஆண்டவரே நான் கடந்து போறேன், என் கூட வாங்க. ஏசப்பா நான் இதுக்கு போறேன் வாங்க. ஏசப்பா நான் அதுக்கு போறேன் வாங்க. அப்படின்னு சொன்னா ஆண்டவர தேடுற காரியமா? கிடையாது. என்ன செய்யணும்? அதிகாலையில இருட்டோட, கடந்த நாட்கள்ல எங்களுக்கு ஒரு செக்ஷன் மீட்டிங் நடந்துச்சு. இந்த வருடத்துல முதல் செக்ஷன் மீட்டிங் அதான். 1ஆம் தேதி ஜனவரியிலேருந்து அப்படி நடந்தது.
அப்ப நடக்கும்போது எங்களால போக முடியாத சூழ்நிலை. ஆனாலும் கூட எங்க பிரஸ்பீட்டர் கூப்பிட்டு சொன்னாரு, "நாங்க வண்டி அனுப்பி விடுறோம். நீங்க 2 பேரும் கண்டிப்பா என்ன செய்யணும்? வரணும். முதல்லயே நீங்க வராத இருக்கக்கூடாது. கண்டிப்பா இந்த வருடத்துல வரணும்னு" சொன்னாரு பாஸ்ட். அப்போ நாங்க என்ன செஞ்சோம், சரி கிளம்பி போலாம். எப்படியாவது அவர கூட்டிட்டு போயிருவோம். அதுக்கு முன்பா யோசித்தோம், ஜான கூட்டிட்டு நாங்க போகணும்னு யோசித்தோம். அதுக்குள்ள பாஸ்டர் சொல்லிட்டாரு, "வண்டி அனுப்புறப்பா, நீங்களே வந்துருங்க" அப்படின்னு சொல்லி வண்டிய எடுத்துட்டு வந்து எங்கள கூட்டிட்டு போயிட்டாங்க. அங்க போனோனே அந்த பாஸ்டர் சொன்னாரு, நான் சொல்லிட்டே போறேன். ஆண்டவரே, இந்த வருஷம் இப்படி ஆரம்பத்திலேயே நாங்க கஷ்டப்படுறோமே, என்ன நடக்குமோ, ஏது நடக்குமோன்னு ஒரு பயத்தோடு, கலக்கத்தோடு தான் கடந்து போனோம். ஆனா, அங்க போனோனே அவர் சொன்னாரு, "யாரெல்லாம் அதிகாலையில ஜெபிக்கிறீங்க?" அப்படின்னு கேட்டாரு. எல்லாரும் சொன்னாங்க. எல்லா பாஸ்ட் ஒய்ஃப் எல்லாம் சொன்னாங்க. நாங்களும் ஜெபிக்கிறோம், நாங்க ஜெபிக்கிறோம்ன்னு. நானும் சொன்னேன், "நான் 5 மணிக்கு எந்திரிச்சு ஜெபம் பண்றேன்" அப்படின்னு. அப்ப அந்த பாஸ்ட் வாயிலேருந்து வந்த ஒரு வார்த்தை, எல்லாம் 4 மணிலேருந்து குளிரா இருக்கனால, இந்த ஊட்டி கிளைமேட் மோசமா இருக்கனால, நம்ம என்ன செய்யணும்? 4 மணிக்காவது எழும்பி உட்காந்து 1 ஹவரு தேவனுக்கு மாத்திரம் நன்றி சொல்லுங்க. வேற எந்த காரியத்தையும் நீங்க சொல்லல, கேட்கலன்னா பரவால்ல. ஏசப்பா உமக்கு நன்றின்னு மட்டும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. மீதி உங்களுடைய காரியத்தெல்லாம் ஆண்டவர் பார்த்துக்குவாரு அப்படின்னு சொன்னாரு. நாங்க 2 பேரும் வந்து அன்னையத்துலேருந்தே அவரு எழும்பி அந்த வேதனை மத்தியில கூட அந்த 4 மணிக்கு எழும்பி என்ன செய்வாரு, அப்பதான் அவருக்கு வேதனை ஏதாவது இருந்து தூக்கம் போயி, தூக்கம் வர நேரம் தான் அவருக்கு. ஆனாலும் கூட, அந்த 4 மணிக்கு எழும்பி அவரு ஷால் போத்திட்டு அப்படியே உட்காந்து ஜெபம் பண்ணுவாரு. நானும் என்னுடைய ரூம்ல உட்காந்து நானும் ஜெபம் பண்ணுவேன். 4 மணிக்கு நாங்க 2 பேரும் ஜெபம் பண்ணோம். ஆனா, இந்த ஜெபம் இந்த வாரம் என்னைக்கெல்லாம் நான் பண்ணனோ, எல்லா நாட்களும் அன்னைத்துலருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் அதிகாலை 4 மணிக்கு ஜெபிக்கிறேன். அவரும் ஜெபம் பண்றாரு. அப்ப அந்த ஜெபிக்கும்போது, என்னுடைய ஒவ்வொரு காரியங்களும், ஒவ்வொரு சின்ன சின்ன அசைவுகளையும் ஆண்டவர் என்ன நடத்தி போன விதங்கள் பார்த்தா, ரொம்ப பெருசா இருந்துச்சு. எப்படின்னா, அத எப்படி சொல்லணும்னு எனக்கு தெரியல. ஒரு சின்ன ஒரே ஒரு சாம்பிள் ஒரு சின்ன காரியம் சொல்றேன். நான் இந்த இவருக்கு அடிபட்டு ரொம்ப வேதனையோடு தான் இருந்தேன். ஆரம்ப ஃபர்ஸ்ட்லயே. வீட்ல ஒரு ஹஸ்பண்ட் வேதனைப்பட்டா, அவருக்கு முடியாதாயிட்டா, ஒரு துணைவி என்ன செய்வாங்கோன்றது ரொம்ப கடினமான காரியம். அதே ஆம்பளைங்க படுக்கல, நம்ம படுத்துட்டோம்னா, அவங்க எப்படியோ மேனேஜ் பண்ணுவாங்க. ஆனாலும் கூட எல்லா காரியத்திலயும் நான் தான் போ வேண்டிய நெலைமை. எல்லா ப்ரேயர்னா நான் வரணும். மற்ற காரியங்கள் எங்கள ஃபேமிலி மேட்டர்னா நான் பார்க்கணும். என்னுடைய வீட்டுக்குரிய திங்ஸு வாங்குறது எல்லா காரியத்தையும் நான் தான் ஒழுங்குபடுத்தணும். அப்ப அப்படி இருக்க சூழ்நிலையில ஆண்டவர் என்ன பலப்படுத்தினாரு. அப்படி இருக்கும்போது திடீர்னு நானு, ராணிஸ்ரீ இவரு எல்லாம் கடந்து போயிட்டுருக்கோம் அவருக்கு கட்டு கட்டுறதுக்காக. அப்போ எனக்கு கலெக்டரேட்லேருந்து ஃபோன் பண்ணாங்க. நீங்க வந்து இந்த நாட்கள்ல வந்து எனக்கு என்ன செய்யணும்னா, இந்த அ உங்களுடைய கனவு அப்படின்னு சொல்லி ஒரு சப்ஜெக்ட் வந்திருக்கு. அத வந்து நீங்க எடுத்து செய்யணும் அப்படின்னு. நான் இப்ப இவருக்கு முடியாத இருக்கேன். இந்த சூழ்நிலையில எப்படி போவேன்னு, ஒரு 10 நிமிஷம் கழிச்சு கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட வச்சுட்டு, இவர்ட்ட வண்டியிலேயே ராணிஸ்ட்டும் இருக்காங்க. நாங்க கேட்குறோம் ஒருத்தர்ட்டயா பேசும்போது, அவர் சொன்னாரு, "இல்ல, இல்ல நீ போ பரவால்ல. நான் எப்படியாவது மேனேஜ் பண்ணிக்கலாம். நீ போயிரு" அப்படின்ட்டாரு. சரின்னு சொல்லிட்டு நானும் கூப்பிட்டு அவங்ககிட்ட சொல்லிட்டேன். சரி கடந்து வரேன், நானும் வரேன்னு சொல்லிட்டேன். சொல்லிட்டும் கூட அந்த நாட்கள்ல என்னையே நான் தயார்படுத்திட்டு இருக்கேன். இதுக்காக நான் போணும், என்ன செய்யணும், என்ன செய்யணும்னு. ஆண்டவர் சொன்னாரு, 1 மாசத்திலேயே என்ன பயன்படுத்தினார். எப்படின்னா, கோக்கால் ஊர் ஒரு வீடு விடாத ஏறி இறங்குனேன். எல்லா வீட்டுக்குள்ளேயும் நான் போயிருக்கேன். வெளியிலேயே நின்றுருக்கேன் அவங்க வாசல்ல. ஒவ்வொரு வீட்டுக்கும் நான் கைய நீட்டி என்ன செஞ்சேன், ஜெபம் பண்ணியிருக்கேன். கைய வச்சு ஜெபம் பண்ணியிருக்கேன் அந்த கோக்கால் ஏரியால. இதே நம்மளுடைய கன்னேரிமுக்கு ஏரியாலயும். எல்லா வீட்டுக்கும் அப்படி போய் வந்து ஒவ்வொருத்தரையும் நான் சந்திச்சிருக்கேன், பார்த்தேன். அவங்களுக்கு அந்த ஃபார்ம் குடுக்குறேனோ இல்லையோ, அவங்களோடு நான் டிஸ்கஸ் பண்ணி நெறைய காரியங்கள எடுத்துட்டு வந்திருக்கேன். என் மனசுல இருக்க நெறைய காரியம் அவங்களுக்காக. ஜெபம் பண்றதுக்கு எனக்கு ஆண்டவர் ஒரு உதவி செய்தாரு. எனக்கு நல்ல நட ஜெபத்த குடுத்தாரு. நான் யாரோடையும் போல. நான் தனி மனுஷியா போனேன். சாமுக்கு காலேஜ் லீவ் இருக்க அன்னைக்கே சாம கூட்டிட்டு வருவேன். இல்லன்னா நான் தனியா தான் வந்தேன். அதே மாரி கொட்லைனுக்குள்ளேயும் போனேன். கொட்லைன்லயும் அநேக வீட பார்த்தேன். அநேகருடைய காரியங்கள எடுத்துட்டு வந்திருக்கேன். அதே மாரி நேற்றைய தினத்தில தூபகண்டிக்குள்ள போயிருக்கேன். தூபகண்டிக்குள்ள போயும் 100 பேர சந்திச்சிருக்கேன். 100 பேர சந்திச்சு 100 பேர்ல ஒரு கொஞ்சம் பேருக்கு சில சில ப்ராப்ளங்கள் எல்லாம் கேட்டு, ஆண்டவர் செய்ய எனக்கு என்ன செஞ்சாரு? உதவி செய்தார். இத ஏன் சொல்றேன்னா, என்ன கொண்டு வந்து நான் வீட்டுக்குள்ள இருக்கும்போதெல்லாம் என்ன செய்வோம்னா, நானு என் மூஞ்ச பார்த்து அவரு வேதனைப்பட,
அவர் முகத்தை பார்த்து நான் வேதனைப்பட ஒவ்வொரு நாளும் எங்களுக்குள்ள அந்த டிஸ்கஸ் தான் போயிட்டு இருக்கோம். எதனால ஆண்டவர் இதை அனுமதிச்சாருன்னு. ஆனா ஆண்டவர் அனுமதிச்சு இங்க சொல்லியிருக்காரு, ஆலயத்தின் மகிமையை குறித்து நம்ம இப்ப பார்த்தோம். அந்த ஆலயத்தின் மகிமை இருந்தனால தான் அவருக்கு எப்படியாப்பட்ட ஆக்சிடென்ட்லயும் நான் கடந்த நாட்கள் இந்த கன்னியாகுமரியில நின்று ஃபார்ம் கொடுத்துட்டு ஒரு பேசும்போது ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, ஏமா ஐயாவை வந்து வண்டி பின்னாடி அடிச்சோன்னு அப்படியே தூக்கி போட்டோன்னா ஐயாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருந்தா அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், சிஸ்டர் எங்க ஆண்டவர் பெரியவர் அப்படியே தூக்கிட்டாரு சிஸ்டர். அவ்வளோ தூரம் போய் விழுந்தும் கூட அவருக்கு ஒரே ஒரு சின்ன சிராய்ப்பு தான் குடுத்துருக்கிறாரு. என் அப்பா பெரியவருன்ன உடனே அப்ப அவங்க சொன்னாங்க, "ஆமாமா. இல்லன்னா, ஆண்டவர் திடீர்னு அவருக்கு அந்த பயத்துல ஹார்ட் அட்டாக் கூட வந்திருக்கலாம்ல. என்ன நடந்துச்சோன்னு தெரியாத இருந்திருக்கலாம்ல." நமக்கு திடீர்னு ஒரு அதிர்ச்சி வந்தா என்ன செய்வோம்? யாரோ ஒருத்தர் வந்து நம்ம பின்னாடி நின்னுட்டாலே டர்ன் பண்ண உடனே நம்ம என்ன மாரி ஆயிருவோம்? ஒரு மாரி வெட வெடன்னு ஆயிருவோம். ஆனா அதெல்லாம் அவருக்கு தாங்குற, சகிக்கிற பலன் ஆண்டவர் என்ன செஞ்சாரு? தந்தாரு. அப்போ அந்த இடத்துல அவர் மேல என்ன இருந்துச்சு? ஆலயத்தின் மகிமை. இந்த வசனம் கொடுக்கும்போதெல்லாம் நான் ஆண்டவர்ட்ட கேட்கிறேன், "ஏன்பா இந்த வருடத்துல இந்த வாக்குத்தத்தம் தந்திருக்கீங்க? ஏன்பா இந்த வருடத்துல இந்த வாக்குத்தத்தம் தந்திருக்கீங்கன்னு?" நான் கேட்டேன். ஆனா ஆண்டவர் ஒவ்வொரு வாக்குத்தத்தம் குடுக்குறதும் நமக்கு உண்மை உள்ளதா, ஜீவன் உள்ளதா தான் குடுக்குறாரு. ஆனா நம்ம அத புரிஞ்சு கொள்ள கொஞ்சம் லேட் ஆகுது. லேட் ஆகுறனால நம்ம அது லேட்டா புரியிறோம். புரியும்போது தான் நமக்குன்னு ஒண்ணு நடக்கும்போது தான் இதுதான் காரியம்னு நம்மளால சொல்ல முடியும். அப்படி ஆண்டவர் என்ன அதிசயமா நடத்தி, இந்த காரியங்கள்லாம் செய்ய, என்னுடைய வீட்டின் காரியங்களையும் நான் ஒழுங்குபடுத்த, இந்த காரியத்திலயும் என்னோடு கூட தேவன் இருக்க உதவி செய்தார். அந்த மகிமை யார்கிட்ட இருக்குன்னு பார்த்தா, 1 சாமுவேல் புத்தகத்துக்கு நம்ம திருப்பிக் கொள்வோம். 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 10ஆம் வசனத்தை யாராவது எடுத்து வாசிப்போமா? ம். மிகவும் அழுது. யாருப்பா இது? அவ போய் மனம் கசிந்து அழுதது யாரு? அன்னாள். எங்க போய் அழுதா? ஆலயத்துல. ஆலயத்துல போய் என்ன செய்றா? மனம் கசந்து என்ன செஞ்சா? அழுதா. எதுக்காக அழுதா? அவளுக்கு பிள்ளை இல்லாத இருக்கா. பிள்ளை இல்லாத இருக்கிறனால மனம் கசந்து போய் என்ன செய்றா? தேவ சமூகத்துல அமர்ந்து அழுகிறா. அவ மேல என்ன இருக்குதுன்னு இப்ப நம்ம பார்க்க போறோம். அந்த அன்னாள் நெறைய நாளு சபைக்கு கடந்து போயிருக்கலாம். சபையில இருந்திருக்கலாம். அதனால தான் அந்த சபைக்குள்ள போறதுக்கு அனுமதி இருந்திருக்குது. ஆனா, நெறைய நாட்கள் போய் கூட அதெல்லாம் கேட்கவே இல்ல அன்னாள். ஆனா, குறிப்பிட்ட நாள் வந்த உடனே என்ன செய்றா? அன்னாள் போயி மனம் கசந்து அழுகிறா. நமக்கு மனசுல என்ன இருக்கணும்? வேதனை இருக்குதுன்னா எங்க கொண்டு வந்து கொட்டணும்? சபையில. கொண்டு வந்து போட்டு மறுபடியும் தூக்கி தலையில வைக்கக்கூடாது. இந்த இடத்துலேருந்து போம்போது வெறுமையா நம்ம போயிரணும். இதெல்லாம் பிரச்சனையெல்லாம் இந்த இடத்துலயே வச்சுட்டேன்னு சொல்லணும். மனம் கசந்து அழுகிறா. அழுதோனே அவள என்ன சொல்றாங்க பாருங்க. 12வது வசனம் வாசிங்க. கர்த்தருடைய சமூகத்துல என்ன செய்றா? விண்ணப்பம் பண்றா. நீங்களும் நானும் என்ன செய்யணும்? தேவ சமூகத்துல வந்து அனுதினமும் விண்ணப்பம் பண்ணணும். கன்னியாகுமரியில ஒரு வீடு இருந்திருந்தா நான் என்ன செஞ்சிருப்பேன்? என்னாலும் இங்கேயே இருந்திருப்பேன். எனக்குள்ள இப்போ வீட்டு கோகால்ல இருக்க வரைக்கும் அந்த வருத்தமே எங்களுக்கு தெரியல. தூரம் போனோன தான் அனுதினமும் அந்த சபைக்கு அங்கருந்து இங்க வரும்போது தான் சொல்றோம். இன்னும் கொஞ்சம் நேரம், இன்னும் கொஞ்ச நேரம். ஆண்டவர் நான் இங்க ஒவ்வொரு நாளும் வந்து இங்க ஜெபம் பண்றேன். ஜெபம் பண்ணும்போதெல்லாம் ஆண்டவர் என்ன சொல்றாரு, நான் போறேன்னும்போது, "இன்னும் கொஞ்ச நேரம், இன்னும் கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணிட்டு போலாம். இன்னும் கொஞ்ச நேரம் எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கலாம்." அப்படின்ற அந்த டைம தான் நான் தள்ளி வைக்கிறேனோசி, எனக்குள்ள என்ன வந்துருச்சு, ஒரு பெரிய பாரம் வந்துருச்சு. இப்போ ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் வரணும். கடந்த நாட்கள்லேருந்து சின்ன பிள்ளைங்களலாம் வந்து சபையில என்ன செஞ்சுட்டாங்க, ஜெபிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. நம்ம என்ன செய்றோம்? தூங்கிட்டு இருக்கோம். தயவு செய்து இந்த வருடத்துல நம்ம என்ன செஞ்சுக்கணும்? மாத்திக்கணும். ஒரு நிமிஷம், ஒரு அரவராவது சபையில வந்து என்ன செய்யணும்? காத்திருந்து ஜெபிக்கணும். விண்ணப்பம் பண்ணியிருக்காங்க. முதலாவது அன்னாள் என்ன செஞ்சாங்க? வே தேவனுடைய சன்னதியில் வெகு நேரம் என்ன செஞ்சாங்க? விண்ணப்பம் பண்ணாங்க. ஏலி அவளுடைய வாய என்ன செஞ்சுட்டு இருக்காரு? கவனித்துக் கொண்டிருக்கிறார். ஏலி அந்த சபையுடைய போதகர். அவர் என்ன செஞ்சிருக்கார்? அவளுடைய வாய கவனிச்சுட்டு இருக்கிறாரு. அப்போ 13 வாசிப்பா. ம், ம், ம். அன்னாள் எப்படி செஞ்சாங்க?
உள்ளத்தின் இருதயத்துல ஆண்டவர்கிட்ட சொல்றா. உள்ளத்தின் ஆழத்துல இருந்து நம்ம உள்ளம் வேதனைப்பட்டா எங்க வரணும்? சபையில வந்து உள்ளத்தின் ஆழத்துல இருந்து தேவ சமூகத்துல என்ன செய்யணும்? ஊற்றுகிறவர்களா காணப்படணும். ஏலி நினைச்சிட்டாரு, இந்த லேடி குடிச்சு வெறிச்சு போய் வந்து இங்க உட்காந்து சும்மா பெணாத்திட்டு இருக்குது அப்படின்னு நினைச்சிருக்காரு. ஆனா அவளுடைய வேதனை உள்ளத்தின் ஆழத்துல இருக்கிறத தேவ சமூகத்துல முதலாவது என்ன செஞ்சா? விண்ணப்பம் பண்ணா. முதலாவது வந்து மனம் கசந்து அழுதா. 2வது விண்ணப்பம் பண்றா. 3வது கீழ வாசிப்பா. கீழ அது கீழ. ஆ இங்க பார்த்தா என்ன சொல்றாரு? அதற்கு அன்னாள் பிரதியுத்தமாக, "அப்படியல்ல என் ஆண்டவரே, நான் மனக்லேசம் உள்ள ஸ்திரியே." நம்மளுடைய மனசுல என்ன இருக்கு? கிளேசம், வேதனை எல்லாவற்றையும் சபையில கொண்டு வந்து நம்ம அனுதினமும் கொட்டும்போது, நம்மளுடைய பிள்ளைகள குறிச்சு, நம்மளுடைய கணவன குறிச்சு, நம்மளுடைய மனைவிய குறிச்சு, நம்மளுடைய காரியங்கள் இன்னதென்று இருக்கும்போது, நம்ம தேவ சமூகத்துல என்ன செய்யணும்? முதலாவது மனம் கசந்து அழுகணும். 2வது விண்ணப்பம் பண்ணணும். 3வது நம்ம மன கிளேசத்தெல்லாம் ஆண்டவர் சமூகத்துல சொல்றவர்களா நீங்களும் நானும் மாறும்போது, தேவன் அற்புதம் செய்வார். ஆனா அண்ணாளுடைய குழந்தையே இல்லாத இருந்துச்சு. எதனாலன்னு நம்மளால யாராவது சொல்ல முடியுமா? இல்ல. ஆண்டவர் தான் அன்னாளுடைய கர்ப்பத்த அடைச்சு வச்சாரு. இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஆசீர்வாதம் தடைப்படுதுன்னா, ஆண்டவர் நம்ம தேவனோடு நெருங்கணுன்றதுக்காக, ஆண்டவர் அந்த காரியத்த தடை செஞ்சுட்டே வருவாரு. நம்பளும் நான் நெறைய நேரம் கேட்டுட்டேன், வெகு நேரம் கேட்டுட்டேன், எனக்கு அது கிடைக்கல போன்னு சோர்வே அடையக்கூடாது. அன்னாளுடைய கர்ப்பத்த அடைச்சாரு ஆண்டவரு. கீழ வாசிங்க 7வது எடுத்து வாசிங்க. 6, 6. 1 சாமுவேல் 1, 6. ம். போதுங்கய்யா. கர்த்தர் அவர்களுடைய கர்ப்பத்த அடைத்தார்ன்னு சொல்லப்படுது. அப்போ நம்மளுடைய கர்ப்பத்த அடைக்கிறவரும் ஆண்டவர் தான். நமக்கு ஆசீர்வாதத்த தர்றவரும் அவர் தான். ஆசீர்வாதத்த எடுக்கிறவரும் அவரு தான். நம்ம தேவனோட நெருங்கலன்னா, ஆசீர்வாதத்த என்ன செய்வாரு? தடுத்து நிறுத்துவாரு. ஆசீர்வாதத்த நம்ம தேவனோட நெருங்கிட்டோம்னா, அந்த ஆசீர்வாதம் மறுபடியுமா கிடைச்சிரும். அன்னாளுக்கு மறுபடி குழந்தை பிறந்ததா முதலாவது? இருக்கா? குழந்தை பிறந்தது அதுக்கப்புறம். குழந்தை பிறந்ததா? என்ன நடந்தது? வாசிங்க. 19 வாசிங்க. அவள் அதிகாலையில எழுந்து கர்த் ம், 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 ம். குழந்தை பிறந்ததா அன்னாளுக்கு? தேவ சமூகத்துல கேட்டவுடனே, அவ ஆசீர்வாதத்த என்ன செஞ்சு கொண்டா? பெற்றுக்கொண்டா. பெற்ற உடனே என்ன சொல்றான்னு பாரு. கீழ வாசிப்பா அதுக்கப்புறம். ம். போதுப்பா. இங்க பார்த்தோன்னா, என்ன செய்றா? அன்னாளு அப்படி சொல்ட்டா. ஆண்டவர்ட்ட என்னான்னு சொல்லி பொருத்தனை செஞ்சானா, அதுக்கு முன்பா இருக்குது. ஆண்டவரே எனக்கு ஒரு ஆண் குழந்தைய தாங்க. அந்த ஆண் குழந்தையுடைய தலையில சவரம் கத்தி படாத வச்சிருப்பேன். அந்த ஆண் குழந்தை பால் மறந்தவுடனே எங்க கொண்டு போய் வைக்குவேன்? ஆலயத்துல விட்டுருவேன்னு. நம்ம நெறைய நேரங்கள்ல பொருத்தனை செஞ்சோம். ஆனா, இன்னைக்கு அந்த பொருத்தனை என்ன செஞ்சுட்டோம்? மறந்துட்டோம். இன்னைக்கு ஆண்டவர் உங்கள பார்த்து சொல்றாரு, உங்களுடைய யாரா இருந்தாலும் சரி, சின்ன பொருத்தனை செய்திருந்தாலும், தேவ சமூகத்துல அத செய்ய நம்ம என்ன செய்யணும்? ஆயத்தம் உள்ளவர்களா காணப்படணும். பொருத்தனை செஞ்சத என்ன செய்யக்கூடாது?
மறந்தே விட்டுறக்கூடாது. எப்போ இருந்தாலும் அவ சொல்றா, ஆண் குழந்தையே தாங்கன்னு கேட்டாரு. ஆண் குழந்தை குடுத்தாங்களா அண்ணாளுக்கு? கிடைச்சது. ஆண் குழந்தை கொடுத்தோனே அவ தலையில சவரம் கத்தி படாதபடிக்கு கொண்டு போய் வைக்குவேன்னு சொன்னா. அதே மாரி சபையில கொண்டு போய் பால் மறந்தவுடனே என்ன செஞ்சுட்டா? சபையில விட்டுட்டா. போதகர் இடத்துல கொண்டு போய் விட்டுட்டா. ஒரு பின்மாற்றமும் அதுல அடையல. முதலாவது நம்ம என்ன செய்யணும்னா, மனம் கசந்து தேவ சமூகத்துல அழுகணும். 2வது விண்ணப்பம் பண்ணி ஜெபிக்கணும். 3வது பார்த்தோம்னா, தேவ சமூகத்துல நம்ம என்னெல்லாம் பொருத்தனை செய்றோமோ, அந்த பொருத்தனையில சரியா இருக்கிறவர்களா காணப்படணும். அன்னாளுக்கு ஆலயத்துடைய மகிமை இறங்குனது போல, இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஆலயத்துடைய மகிமைய நம்ம இந்த இடத்துலருந்து பெற்றுக்கொண்டு கடந்து போவோம். அடுத்ததா பார்த்தோம்னா, நம்ம லூக்கா எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரத்துக்கு திருப்புவோமா? 15:20. ம், ம். இங்க பார்த்தா, இங்க யார குறிச்சு பார்க்குறோம்? இளைய குமாரன். கெட்ட குமாரன்னு சொல்லக்கூடாது. அவர் யாரு? இளைய குமாரன். அவரு நம்ம தான் கெட்ட குமாரன்னு சொல்றோம். அவரு இளைய குமாரன். அவரு என்ன செய்றாரு? தன்னுடைய உங்களுக்கு நெறைய நாட்கள்ல அது தெரிஞ்சிருக்கும். நெறைய சத்தியத்த நம்ம கேட்டுருக்கோம். அவரு என்ன பண்ணாரு? சொத்துல ஆஸ்தி எல்லாம் அப்பாட்ட கேட்கிறாரு. எனக்கு வர வேண்டிய பங்கெல்லாம் எனக்கு கொடுங்க. நான் அத எடுத்து என்னுடைய தேவைக்காக நான் தனியா ஏதாவது பிசினஸ் பண்ண போறேன்னு சொல்லி, சொத்துல பாதி பிரிச்சு எடுத்துட்டு போனாரு. வெளிய போய் கடந்து போயி எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து அழிச்சு, ஒன்றுமே இல்லாத சூழ்நிலையில எழுந்து புறப்பட்டு வராரு. வரும்போது தன்னுடைய தகப்பன் என்ன செய்றாரு? கண்ணோக்கமா பார்த்துட்டு இருக்கிறாரு. அனுதினமும் நம்மளுடைய அப்பா என்ன செய்றாரு? இந்த சபையில இருக்கும்போது பார்ப்பாரு. ஆண்டவரே எப்பவாவது இந்த மகள் வரமாட்டாரா? எப்பவாவது இந்த மகன் வரமாட்டானா சபைக்குன்னு ஆண்டவர் பார்த்துட்டே இருக்கிற தேவன். அதுபோல நம்மளையும் இன்னைக்கு பார்த்துட்டே இருப்பாரு. என்னைக்கெல்லாம் இன்னைக்கு இந்த சேரெல்லாம் ஒரு ஒரு சேர் காலியா இருக்குன்னா, ஆண்டவர் நோக்கி பார்ப்பாரு. இன்னைக்கு இந்த மகன் இந்த இடத்துக்கு வரலையே! என் பிள்ளை இந்த இடத்துல வரலையே! இன்னைக்கு என் பிள்ளை இந்த இடம் சேரு காலியா இருக்குதேன்னு ஆண்டவர் பார்ப்பாரு. அப்ப நம்ம என்ன செய்யணும்? அனுதினமும் வாரம் வாரம் எங்க வந்துரணும்? சபைக்கு கடந்து வரணும். எழுந்து பாரு. எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்து அவன் தூரத்துல வருவத அவனுடைய தகப்பன் அவனைக் கண்டு மனதுருகி ஓடிப்போய் கழுத்தை கட்டி அவனுக்கு என்ன செய்தாரு? முத்தமிட்டார். அப்போ உடனே தகப்பன் சொல்றான். மகன் சொல்றான். தன்னை தாழ்த்துறான். எப்படி பாருங்க, கீழ 21 வாசிக்கிறேன். குமாரன் குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்துட்டேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரவான் அல்ல என்று சொன்னான். அப்ப என்ன செய்றான்? அப்பா ஓடி வந்து கழுத்தை கட்டி முத்தம் இடும்போது அவன் சொல்றான், தன்னை தரை மட்டும் என்ன செய்றான்? தாழ்த்துறான். ஒவ்வொரு நாளும் நம்மள என்ன செய்யணும்? தாழ்த்துகிறவரா இருக்கணும். நம்ம எழணும். நம்ம எழலைன்னா நம்மளால எதுவுமே செய்ய முடியாது. ஒரு காலையில 5 மணி ஜெபத்துல நீங்க ஒரு அலாரம் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் சரி அலாரம் ஆஃப் பண்ணிட்டு 5 நிமிஷம் ஆகட்டும்னு படுத்தீங்கன்னா, பிசாசானவன் என்ன செஞ்சுருவான்? ரொம்ப தூக்கத்த உண்டாக்கி உங்களுக்கு 1/2 ஹவர் கூட ஆயிரும். அப்படி தூங்கிருவீங்க. திடீர்னு முழிச்சு பார்த்தா, ஐய்யயோ! 1/2 ஹவர் ஆயிருச்சா? நம்ம ஜெபிக்கலையா? அப்படின்னு யோசிக்குவோம். ஆண்டவர் சொல்லும்போதே நம்ம ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படிஞ்சு என்ன செஞ்சிடணும்? டக்குன்னு எந்திரிச்சிடணும். அலாரம் அடிச்சோனே அலாரம் ஆஃப் பண்ணோமா, எழும்புனோமா, பிரஷ் பண்ணோமா, ஜெபத்துல ஆயத்தமானோமான்றத காணப்படணும். அப்பதான் நம்ம எங்க போ முடியும்? பரலோக ராஜ்யத்த சுதந்தரிக்க முடியும். இப்ப ஸ்டெல்லா சொன்னா பரலோகம் போல இருந்துச்சு. பரலோகமே தான் அந்த இடத்துல. நம்மளுடைய ஆராதனை தேவனுக்கு எப்படி இருக்கணும்னா, பரலோகம் குட்டி பரலோகமா மாறணும். இந்த சபை எப்படி இருக்கணும்? குட்டி பரலோகமா மாறணும்னா, எல்லாம் ஜடம் போல நின்னோம்னா குட்டி பரலோகமா மாறாது. எல்லாரும் என்ன செய்யணும்? கரங்கள தட்டினா கரங்கள தட்டணும். முட்டி போடுனா முட்டி போடணும். ஜெபம்னா ஜெபம் பண்ணணும் வாய் திறந்து. நம்ம 7 நாள் 6 நாளா என்ன செய்றோம்? ஜெபிக்கிறோமா, எந்திரிக்கிறோமா, முட்டி போடுறோமா தெரியாது. சபைக்குள்ள வந்தபோது நம்மள நம்ம என்ன செய்யணும்? புதுப்பிக்கிறவர்களா காணப்படணும். ஒவ்வொரு காரியத்திலயும் பார்த்தா, ஆரம்ப ஜெபத்துல நம்ம புதுப்பிக்கணும். நம்மள தரைமட்டமா தேவ சமூகத்துல ஊற்றணும். நம்ம பாவி இல்லன்னு நம்ம சொல்லவே முடியாது. எல்லாரும் கண்களால பாவம், கைகளால பாவம், வாயினால பாவம் செஞ்சு தான் இந்த உலகத்துக்குள்ள இருக்கோம். அப்ப நம்ம வந்த உடனே என்ன செய்யணும்னா, நம்மள தேவ சமூகத்துல என்ன செய்யணும்? அர்ப்பணிக்கணும் சபைக்குள்ள. எழுந்து புறப்பட்டு நம்ம என்ன செய்யணும்? அதிகாலையில வரணும்.
நம்மளுக்கு எப்போதும் வேலைக்கு போகணும்னா 9:15க்கு போறோம். ஏன்னு கேட்டா வேலைக்காரன் திட்டுறான்னு. ஆனா ஆண்டவர் திட்டுறது இல்லன்னு சொல்லி 11 மணிக்கு தான் நம்ம உள்ள வரோம். நம்மளுடைய காரியம் எப்படி இருக்கு? 11 மணிக்கு வர்றதுக்குள்ள பாதி காரியங்கள் முடிஞ்சிருச்சு. ஆண்டவரோட பேசுற நேரம்லாம் முடிஞ்சிருச்சு. நம்ம வந்து என்னத்துக்கு யூஸு? ஒண்ணுமே யூஸ் இல்ல. ஒண்ணுமே யூஸ் இல்லாத இடத்துக்கு நம்ம ஒரு ஜீரோவா வரோம். நீங்களும் நானும் என்ன செய்யணும்னா, ஆண்டவரோடு நெருங்கி இருக்கணும்னா, நம்ம என்ன செய்யணும்? முதலாவது என்ன செய்யணும்? அழுது தேவ சமூகத்துல ஒப்பு கொடுக்கணும். 2வது விண்ணப்பம் பண்ணணும். 3வது நம்மளுடைய பொருத்தனை நிறைவேற்றணும். 4வது எழணும். நம்மளுடைய என்ன இருந்தாலும் சரி, தூசிய விட்டு எழுணும். நம்ம மேல இருக்க டஸ்ட்டுன்னு நெனச்சு அத தட்டி விட்டுட்டு என்ன செய்யணும்? எழுந்து வரணும். அப்பதான் ஆண்டவர் நம்மளுடைய கழுத்த கட்டி முத்தம் இட ஆயத்தமா இருக்காரு. நீங்களும் நானும் எப்படி இருக்கோன்றத ஒரு அப்படியே கண்கள மூடி நம்ம ஜெபிப்போமா? ஏசப்பா, எங்களுடைய காரியங்கள் எப்படிப்பட்ட காரியத்துல இருக்கோம்? நாங்க தேவன் எங்கள அழைக்கும்போது, கர்த்தாவே, நாங்க அந்த அழைப்புல உண்மை உள்ளவர்களா இருக்கிறோமா? ஏசப்பா, நீங்க தாப்பா எங்களோடு பேசணும்னு சொல்றோமா? எங்கள தயார்படுத்துறோமா? எங்கள ஆயத்தப்படுத்துறோமா? உங்க சமூகத்துல நாங்க காத்து கிடக்குறோமா? அதிகாலையில எழும்புறோமா? நெறைய நேரங்கள்ல தூக்கத்த விட்டு நம்ம எழும்புறது இல்லையே! தூக்கத்துக்கு முக்கியத்துவம் குடுக்குறோமே! ஆராதனைக்கு முக்கியத்துவம் குடுக்கலையே! உபவாச ஜெபத்துக்கு முக்கியத்துவம் குடுக்கலையே! 1 மணி நேரமாவது தேவ சமூகத்துல நம்ம காத்து கிடக்கிறவரா, விழுந்து கிடக்கிறவங்களா, நம்ம ஜெபிக்கிறவங்களா, ஆராதிக்கிறவங்களா இருப்போமா? நம்மள நாமே அர்ப்பணிப்போமா? ஏசப்பா, இந்த நாள் முதல் கொண்டு எங்கள கர்த்தாவே, நீங்க தாப்பா நடத்தணும். நீங்க தாப்பா நடத்தணும். உங்க சித்தப்படி எங்கள நடத்தணும் ராஜா. உங்க விருப்பப்படி எங்கள நடத்துங்கப்பா. அன்னால போல நாங்க மனம் கசந்து அழுகணும் ராஜா. அன்னால போல உங்க சமூகத்துல நாங்க கர்த்தாவே விண்ணப்பம் பண்ணணும் ராஜா. அன்னால போல எங்களுடைய கர்த்தாவே இயேசப்பா பொருத்தனையில நாங்க உண்மை உள்ளவர்களா காணப்பட என் தேவன் உதவி செய்யணும் தகப்பனே. இயேசப்பா, நாங்க இந்த பாவமான வாழ்க்கை, இந்த உலகமான வாழ்க்கை, இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷ தரித்த நாட்கள் எல்லாம் விட்டு நாங்க கர்த்தாவே சபைக்கு முக்கியத்துவம் கொடுத்து, ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுத்து, உமக்கு முக்கியத்துவம் கொடுத்து, பரலோக ராஜ்யத்தை இழுக்கிற கருவியா எடுத்து எங்க ஒவ்வொருவரையும் நீங்க பயன்படுத்தணும் ராஜா. உங்க வல்லமுள்ள கரத்துல எங்களை அர்ப்பணிக்கிறோம் ராஜா. எங்க மேல தேவ மகிமை மூடணும் ராஜா. இந்த ஆலயத்தின் மகிமை கர்த்தாவே, இந்த வேலையில வந்திருக்க ஒவ்வொருவர் மேலும் இந்த ஆலயத்தின் மகிமை மூடணும் தகப்பனே. அப்படிப்பட்ட கிருபைகளை எங்களுக்கு நீங்க தரப்போற தயவுக்காய் ஸ்தோத்திரம். இந்த ஆலயத்துக்குள்ள நாங்க வெளியே கடந்து போகும்போது கர்த்தாவே, உங்க மகிமையை பெற்றுக்கொண்டு கடந்து போகத்தக்க கிருபையை எங்களுக்கு நீங்க தரணும் ராஜா. ஒவ்வொருவர் தலைமையிலும் கர்த்தாவே, இந்த ஆலயத்தின் மகிமை கடந்து போகணும் ராஜா. ஆவியானவரே, நீங்க எங்களோடு பேசின தயவுக்காய் ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானோடைய கரத்துல அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். நீங்க பொறுப்படுங்கப்பா. நாங்க அனுதினமும் கர்த்தாவே சபையில வந்து அழுகுவோம். நாங்க விண்ணப்பம் பண்ணி ஜெபிப்போம். நாங்க பொருத்தனை செய்ததில் உண்மை உள்ளவர்களா காணப்படுவோம். இந்த உலகத்தை விட்டு வெளியே எழுந்து வருவோம்ப்பா. உமக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஓட என் தேவன் எங்களுக்கு அனுகிரகம் செய்யுங்க. உங்க கரம் கூட இருந்து வழி நடத்தட்டும். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிற எங்கள் ஜீவனுள் நல்ல பிதாவே.